அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து முக்கியமாக ஒரு 50 நாட்கள் தேர்வு வெளியில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலில் நான் பாருங்க, இந்தியாவிற்கு முதலில் வந்த ஐரோப்பியர் யார்? இந்தியாவிற்கு முதலில் வந்த ஐரோப்பியர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி, போர்ச்சுகீசியர்கள். இந்தியாவிற்கு முதலில் வந்த ஐரோப்பியர் போர்ச்சுகீசியர்கள். இரண்டாவது வினா, நீலக்கடல் கொள்கையை வெளியிட்டவர் யார்? நீலக்கடல் கொள்கையை வெளியிட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. நீலக்கடல் கொள்கையை வெளியிட்டவர் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. மூன்றாவது வினா, போர்ச்சுகீசியரின் ஆட்சிக்கு உண்மையான அடித்தளம் அமைத்தவர் யார்? போர்ச்சுகீசியரின் ஆட்சிக்கு உண்மையான அடித்தளம் அமைத்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, அல்புகர். நாலாவது வினா, போர்ச்சுகீசியரின் தலைமையகம் எது? போர்ச்சுகீசியரின் தலைமையகம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கோவா. போர்ச்சுகீசியரின் தலைமையகம் கோவா. ஐந்தாவது வினா, போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் தங்கள் வணிக தளம் நிறுவிய வருடம் எது? போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் தங்கள் வணிக தளம் நிறுவிய வருடம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி, கிபி 1502. ஆறாவது வினா, கிருஷ்ணதேவராயருடன் உறவை வலுப்படுத்திக் கொண்ட போர்ச்சுகீசிய ஆளுநர் யார்? கிருஷ்ணதேவராயருடன் உறவை வலுப்படுத்திக் கொண்ட போர்ச்சுகீசிய ஆளுநர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, அல்புகர். ஏழாவது வினா, வில்லியம் பெண்டிங் பிரபுவின் முன்னோடி யார்? வில்லியம் பெண்டிங் பிரபுவின் முன்னோடி யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி, அல்புகர். வில்லியம் பெண்டிங் பிரபுவின் முன்னோடி அல்புகர். எட்டாவது வினா, சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை தடுக்க நடவடிக்கை மேற்கொண்ட போர்ச்சுகீசிய ஆளுநர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி, அல்புகர். ஒன்பதாவது வினா, இந்தியாவிற்கு இரண்டாவதாக வந்த ஐரோப்பியர் யார்? இந்தியாவிற்கு இரண்டாவதாக வந்த ஐரோப்பியர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி, டச்சுக்காரர்கள். இந்தியாவிற்கு இரண்டாவது வந்த ஐரோப்பியர் டச்சுக்காரர்கள். பத்தாவது வினா, இந்தியாவிற்கு மூன்றாவதாக வந்த ஐரோப்பியர் யார்? இந்தியாவிற்கு மூன்றாவதாக வந்த ஐரோப்பியர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி, ஆங்கிலேயர். 11வது வினா, இந்தியாவிற்கு நான்காவதாக வந்த ஐரோப்பியர் யார்? இந்தியாவிற்கு நான்காவதாக வந்த ஐரோப்பியர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி, டேனியர்கள். இந்தியாவிற்கு நாலாவது வந்தவங்க டேனியர்கள். இந்தியாவிற்கு கடைசியாக வந்த ஐரோப்பியர் யார்? இந்தியாவிற்கு கடைசியாக வந்த ஐரோப்பியர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ, பிரெஞ்சுக்காரர்கள். 13வது வினா, ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் தங்கள் வணிக தளம் நிறுவிய வருடம் எது? ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் தங்கள் வணிக தளம் நிறுவிய வருடம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. கிபி 1613. 14வது வினா, ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் தங்கள் வணிக தளம் நிறுவிய இடம் எது? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி, சூரத். ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் வந்து சூரத்தில் வணிக தளம் நிறுவினாங்க. 15வது வினா, கிபி 1609ஆம் ஆண்டு ஜஹாங்கீர் அவைக்கு வந்து சூரத் நகரில் வணிக தளம் அமைக்க அனுமதி பெற வந்தவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ, சர் வில்லியம் ஹாக்கின்ஸ். 16வது வினா, கிபி 1615ஆம் ஆண்டு ஜஹாங்கீர் அவைக்கு ஆங்கிலேய வணிகத்தளம் அமைக்க அனுமதி பெற வந்த இரண்டாவது ஆங்கிலேயர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி, சர் தாமஸ் மன்றோ. 17வது வினா, டேனியர்கள் தங்கள் வணிக தளத்தை அமைத்த இடம் எது? டேனியர்கள் தங்கள் வணிக தளத்தை அமைத்த இடம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, தரங்கம்பாடி. 18வது வினா,
டேனியர்கள் தங்கள் வணிக தளத்தை அமைத்த ஆண்டு எது? டேனியர்கள் தங்கள் வணிக தளத்தை அமைத்த ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கிபி 1620. 19வது வினா, சென்னையில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்டியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. சென்னையில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை கட்டியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பிரான்சிஸ் டே. 20வது வினா, இந்தியாவில் பிரெஞ்சு பேரரசை உருவாக்கியவர் யார்? இந்தியாவில் பிரெஞ்சு பேரரசை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் சி கால்பர்ட். 21வது வினா, பிரெஞ்சுக்காரர்கள் தங்கள் வணிக தளத்தை அமைத்த இடம் எது? பிரெஞ்சுக்காரர்கள் தங்கள் வணிக தளத்தை அமைத்த இடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மசூலிப்பட்டினம். 22வது வினா, பிரெஞ்சுக்காரர்கள் தங்கள் வணிக தளத்தை அமைத்த ஆண்டு எது? பிரெஞ்சுக்காரர்கள் தங்கள் வணிக தளத்தை அமைத்த ஆண்டு எது? இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் டி 1669. 23வது வினா, டச்சுக்காரர்கள் 1605 தங்களது வணிக தளத்தை அமைத்த இடம் எது? டச்சுக்காரர்கள் 1605 தங்கள் வணிக தளத்தை அமைத்த இடம் எது? இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் பி மசூலிப்பட்டினம். 24வது வினா, டச்சுக்காரர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? டச்சுக்காரர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஹாலந்து. 25வது வினா பாருங்க, வங்காளத்தின் முதல் ஆளுநர் யார்? வங்காளத்தின் முதல் ஆளுநர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ராபர்ட் கிளைவ். 26வது வினா, ஆற்காட்டு வீரர் என அழைக்கப்பட்டவர் யார்? ஆற்காட்டு வீரர் என அழைக்கப்பட்டவர் யார்? ஒரு முக்கியமான வினா இது. இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் ஏ ராபர்ட் கிளைவ். ஆற்காட்டு வீரர் ராபர்ட் கிளைவ். 27வது வினா, வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா, அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் டி ராபர்ட் கிளைவ். 28வது வினா, வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தவர் யார்? வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் பி வாரன் ஹேஸ்டிங். இரட்டை ஆட்சியை கொண்டு வந்தவர் பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ், ஒழித்தவர் வாரன் ஹேஸ்டிங். 29வது வினா, முதல் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையால் முடிவுக்கு வந்தது? முதல் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையால் முடிவுக்கு வந்தது? இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் ஏ ஐலா-சப்பல் உடன்படிக்கை 1748. 30வது வினா, இரண்டாம் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையால் முடிவுக்கு வந்தது? இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் பி பாண்டிச்சேரி உடன்படிக்கை 1755. 31வது வினா, பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எது? பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 1757. 32வது வினா, மூன்றாம் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையால் முடிவுக்கு வந்தது? மூன்றாம் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையால் முடிவுக்கு வந்தது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பாரிஸ் உடன்படிக்கை 1763. 33வது வினா, பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு எது? பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு எது? இது ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் ஏ 1764. 34வது வினா, பக்சார் போரில் ஏற்பட்ட உடன்படிக்கை எது? பக்சார் போரில் ஏற்பட்ட உடன்படிக்கை எது? இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் பி அலகாபாத் உடன்படிக்கை 1765. 35வது வினா, முதல் மைசூர் போரில் ஏற்பட்ட உடன்படிக்கை எது? முதல் மைசூர் போரில் ஏற்பட்ட உடன்படிக்கை எது? இதற்கான சரியான விடை பாருங்க, ஆப்ஷன் ஏ மதராஸ் உடன்படிக்கை 1769. 36வது வினா, இரண்டாம் மைசூர் போரில் ஏற்பட்ட உடன்படிக்கை எது? இரண்டாம் மைசூர் போரில் ஏற்பட்ட உடன்படிக்கை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி மங்கள் உடன்படிக்கை 1784. 37வது வினா, மூன்றாம் மைசூர் போரில் ஏற்பட்ட உடன்படிக்கை யாது? மூன்றாம் மைசூர் போரில் ஏற்பட்ட
உடன்படிக்கை எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை. 3ஆம் மைசூர் போரில் ஏற்பட்ட உடன்படிக்கை வந்து ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை 1792. 38வது வினா 4ஆம் மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு எது? ஒரு முக்கியமான வினா. 4ஆம் மைசூர் போர் நடைபெற்ற ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 1799. 39வது வினா தராக்கோ என்னும் காவல்துறை அதிகாரியை நியமித்தவர் யார்? தராக்கோ என்னும் காவல்துறை அதிகாரியை நியமித்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கார்ன்வாலிஸ் பிரபு. 40வது வினா இந்திய ஆட்சிப்பணித்துறையின் தந்தை யார்? ஒரு முக்கியமான வினா. இந்திய ஆட்சிப்பணித்துறையின் தந்தை யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ கார்ன்வாலிஸ் பிரபு. 41வது வினா 1798 துணைப்பட திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? 1798 துணைப்பட திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா இது. இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் சி வெல்லஸ்லி பிரபு. துணைப்பட திட்டம் வெல்லஸ்லி பிரபு. 42வது வினா வேலூர் கழகம் 1806 யாருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது? வேலூர் கழகம் 1806 யாருடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி சர் சார்ல்ஸ் பார்லே. 43வது வினா பட்டய சட்டம் 1813 யாருடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது? பட்டய சட்டம் 1813 யாருடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ மிண்டோ பிரபு. 44வது வினா 1813வது பட்டச்சட்டத்தின்படி இந்தியாவின் கல்வி வளர்ச்சிக்கு ஆண்டுக்கு எவ்வளவு ரூபாய் ஒதுக்கியது? இது ஒரு முக்கியமான வினா இது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 1,00,000 ரூபாய். எந்த பட்டச்சட்டம்னா 1813. 45வது வினா இந்தியாவின் முதல் நாளிதழ் எது? இந்தியாவின் முதல் நாளிதழ் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ சமாச்சார் தர்பன். 46வது வினா இந்தியாவின் முதல் நாளிதழ் சமாச்சார் தர்பன் வெளியான ஆண்டு எது? இந்தியாவின் முதல் நாளிதழான சமாச்சார் தர்பன் வெளியான ஆண்டு எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி 1818. 47வது வினா இந்தியாவின் முதல் நாளிதழ் சமாச்சார் தர்பன் எந்த மொழியில் வெளியானது? இந்தியாவின் முதல் நாளிதழான சமாச்சார் தர்பன் எந்த மொழியில் வெளியானது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ வங்காள மொழியில். 48வது வினா இந்தியாவின் முதல் நாளிதழ் சமாச்சார் தர்பன் வார இதழை தோற்றுவித்தவர் யார்? இந்தியாவின் முதல் நாளிதழான சமாச்சார் தர்பன் வார இதழை தோற்றுவித்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மார்ஷ்மேன். 49வது வினா ஆரிய மகிழா சபையை நிறுவியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. ஆரிய மகிழா சபையை நிறுவியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பண்டித ராமாபாய். கடைசி வினா 1820 சென்னை மாகாணத்தில் ரயத்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி சர் தாமஸ் மன்றோ. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்திய தேசிய இயக்கத்திலிருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்ற வழி சந்திப்போம்.